வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 8th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 28th ஈவினிங் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஹோம் மேட்சஸ் தான் சென்னையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நடந்த 7 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சென்னையில் நடந்த மேட்ச், அடுத்து கவுஹாத்தி நடந்த மேட்ச். ஸோ இந்த 2 மேட்ச் தான் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு ஃபேவராக போயிருக்கு. மீதி மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த 2 மேட்ச் தான் ஓரளவு கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ட்ரீம் லெவன்லையும் பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிச்சு பேலன்ஸ் பிச்சாக கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 149 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து 2 டீமே வந்து ஒரு 160, 170 ஸ்கோர் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக தான் இருக்கும் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் வந்து 141 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 72 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 67 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 159 தான் கொடுத்துருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ பவுலிங் சூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ பவுலிங் எடுக்கும்போது அந்த டீமுக்கு சாதகமாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் சைடு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 9 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து ஹோம் மேட்சஸ்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து அந்த டீம் வின் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு சாதகமாக மேட்ச் போகும். பட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெனியில் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 160, 170 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் போயிருக்காங்க. ஸோ 11 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சோட சேம் 11ஓட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேபி ஓப்பனிங் பேர் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ரச்சின் ரவீந்திரா, கைக்வாட் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ரச்சினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்சும் நல்ல டீசெண்டான ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் கிளாஸாக மேட்சையும் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 65 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 49 வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 47 வச்சிருக்காரு. சேஃபாக ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிக்கு தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஷுவராக எடுங்க. ஸோ ஒரு கேப்டன் விசி கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் ரொட்டேட் பண்ணி கூட பிக் பண்ணுங்கள். மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் இருந்தாலும் பட் ஹெட் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஸோ ருத்ராஜ் கைக்வாடை மட்டும் ஃபஸ்ட் பேட்டிங்னா பிக் பண்ணிங்க. செகண்ட் பேட்டிங்னா ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 5 டீமில் பிக் பண்ணுங்கள். 5 டீமில் ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிங்க. நல்லா ஒரு ஹை பிக் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் தான் அவரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 78 வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவரை பொறுத்தவரை எங்கே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஆப்ஷனில் கூட ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம போகும்போது ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் ஒரு ஆப்ஷனில் கூட ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் ஷுவராக எடுங்க, டீமில் எடுங்க. ஓரளவுக்கு அந்த குயிக்காக ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசியில் என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் கூட பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் தான். பட் ஹெட் விக்கெட் பார்த்தீங்கன்னா புரான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு இந்த இடத்துல. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா புரான நம்பர்ஸ் தான். ஸோ அவ்வளோவா மேட்சஸ் வந்து வெனியூலையும் ப்ளே பண்ணலை. ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒஸ்ட்டாக தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸு. ஸோ நல்ல ஒரு லெஸ் பிக்காக இருப்பார். ஸோ இதை நீங்கள் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னா எடுங்க. ஸோ மேபி வந்து செகண்ட் பேட்டிங் வந்து டாப் ஆர்டர் எதனா இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் நல்ல ஒரு லெஸ் பிக்காக உங்களுக்கு இருப்பார். அட்லீஸ்ட் ஃபேண்டஸியில் என்ன ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 2வது பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிற டீமில் மட்டும் தீபக் கூட வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம் கரன். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணார். பெருசாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு இல்லை. ஸோ அந்த இடத்துல கலியில் வந்து இனிஷியலாகவே பவுல் பண்ணதுனால இவருக்கு வந்து விக்கெட் வந்து அடிஷ்னல் விக்கெட் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல. ஸோ மேபி வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பவுல் பண்ணாங்களா ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கலீல் அகமது, அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின், நூர் அகமது. ஸோ இந்த பேட்டர்லாம் போவாங்க. சாம் கரன் இடையில ரொட்டேட் பண்ண சான்சஸ் இருக்குது. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதும் அந்த இடத்துல ஒரு டவுட்டான விஷயம் தான். மேபி ஸ்லைட்லி ஆன் டைமில் பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு 100% ஃபேவராக போகுது அப்படின்னா மட்டும் 4 ஓவர் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டு வந்து இப்போ சென்னையில் வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சாம் கரன் வந்து நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷுவராக நீங்கள் எடுத்துங்க, டீமில் எடுத்துங்க. ஸோ சாம் கரனே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங்கில் வந்து அந்த இடத்துல கலீல் அகமது, நாதன் எல்லிஸ், ஸோ 2 பிளேயரில் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ண வேண்டியதான் வரும் உங்களுக்கு. பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிக் பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் 50-50 ஆப்ஷனில் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஷுவராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும்
ஒரு 30 வச்சிருக்காரு ஆவரேஜ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். பவுலிங் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பர்ஸ்னு இல்லை அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ சிஎஸ்கேனாலே கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபயராக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். ஸோ ஃபேண்டசிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக தான் இருப்பார். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 ஓவர் இவர் கொடுப்பாங்களா, கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொடுப்பாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி வந்து அஸ்வின் ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா 100 50. ஸோ இந்த 2 ஸ்பின்னர் தான் மெயின் ஸ்பின்னர் அவங்க எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. அடிஷ்னலாக மட்டும்தான் ஜடேஜா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டெயின் பண்ண சான்சஸ் இருக்குது. விக்கெட் அந்த மல்டிபிள் கிடைக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால் வேண்டி நீங்கள் எடுக்காமல் இருக்க வேணாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு மல்டிபிள் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு 2 டீம் 3 டீமில் ரவீந்திர ஜடேஜா வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஆப்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மகேந்திர சிங் தோனி வரையும் உங்களுக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஸோ எந்த மாதிரி இடத்துல நீங்கள் எடுக்கலாம் எம்எஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, இயர்லியாக ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது ஒரு சான்ஸ் இருக்குது ஒரு பேட்டிங் கிடைக்க. அப்படி இல்லைனா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா சான்ஸ் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி இன்னாவே சான்சஸ் வந்து கொஞ்சம் லோ தான் அவரை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் நல்லா ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஷுவராக உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 25 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபயரான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பவுலர் தான். ஷுவராக நீங்கள் இந்த டீமில் வந்து ஸ்பின்னர்ஸை ஃபேவராக தான் போவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் மெயினாக எடுத்துப்பாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 100 அகமது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபயராக ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் 100 அகமது. ஸோ 2 பிளேயர் மட்டுமே நீங்கள் கேப்டன் வைசி ரிவர்ஸில் எப்படினாலும் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விக்கெட் வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் விக்கெட் டேக்கராக இந்த இடத்துல வந்து கலீல் அகமது தான் இருக்கார். ஷூராக நீங்கள் 2 ஸ்பின்னருமே நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கம்ஃபர்ட்டாக நீங்கள் உங்கள் ஃபேண்டசியில் எடுத்துக்கலாம். பெட்டராக உங்களுக்கு சூட் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலீல் அகமது வந்து ஃபயராக பவுல் பண்ணார். ஸோ கண்டிப்பாக வந்து கலீல் அகமது பாலை இந்த வாட்டி ஆர்சிபி கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. மேபி ஒன் சைடாக மேக் பண்ணுறீங்க டீம்னா கலீல் அகமதும் உள்ளே எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் கொஞ்சம் நியூட்ரலாக போகிறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு மேட்ச்சில் கலீல் அகமது நாதன் எல்லிஸ், ஸோ இந்த 2 பிளேயர் ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் மேக் பண்ணி ஆகணும். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விக்கெட் வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒன் சைடாக போகிறவங்க கண்டிப்பாக கலீல் அகமது எடுத்து ட்ரை பண்ணுங்கள், பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை என்னோட அசம்ஷன் தான், ப்ரெடிக்ஷன் கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து கலீல் அகமது ப்ளே பண்ணியிருந்தார், நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் இனிஷியலாகவே எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நாதன் எல்லிஸு கொஞ்சம் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது ரிஸ்க் தான், டபுள் ரிஸ்க் தான் இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுறது. பட் ஃபேண்டசியில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 100 அகமது தான் கொடுத்துருந்தேன். ஸோ அவரோட பிக்கு பார்த்தீங்கன்னா 0.46% தான் கேப்டன் பிக்கு. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அந்த 40 இவ்வளோ தான் இருந்தது. 1% கூட இல்லை கேப்டன் பிக்கு. நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஆன் டைமில் டெலகிராமில். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷன் தான். மேபி இந்த இடத்துல இனிஷியலாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா நாதன் எல்லிஸ்க்கு ஒரு கேப்டன் வீசி அதே மாதிரி கொடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக பர்சன்டேஜும் லோவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி கிளிக் ஆகிட்டா உங்கள் ரேங்க் வந்து டோட்டலாக உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போகிறீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட பவுலரு நாதன் எல்லிஸு, 100 அகமது, கலீல் அகமது. ஸோ இந்த 3 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் அஸ்வின் கூட அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னோட கேப்டன் வீசி பிக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மெயினாக நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேயர் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாடு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக பவுலர்ஸ்க்கு வந்துட்டேன். அஸ்வின், கலீல் அகமது, 100 அகமது, நாதன் எல்லிஸ். மேபி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி சப்ஸ்டியூட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாக்கா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் பண்ணாக்கா மேபி எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆன் டைமில் தான் தெரியும் நமக்கு. பட் திரிபாதி கூட நல்ல ஒரு லெஸ்பிக்காக தான் இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மேபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னாக்கா அந்த டீமில் வந்து உங்களுக்கு கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 14 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் என்ன 11ங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் 14 பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட சேம் 11 தான். ஸோ இந்த டீம் பெருசாக சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்த்தா பவுலர்ஸ் ஏதாவது ஒரு பவுலர் ரொட்டேட் பண்ண சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த டீமோட ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட்டு, விராட் கோலி. ஸோ 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு கேப்டன் விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஷுவராக உங்களுக்கு இனிஷியலாகவே ஒரு ஹிட்டிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பவுலர்ஸை கொலாப்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃப் நெட்டை வந்து நாதன் எல்லிஸு,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூர் அகமது, அடுத்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. ஸோ இந்த 3 பிளேயரில் வந்து மெயினாக வந்து நாதன் எல்லிஸு, கலீல் அகமது, நாதன் எல்லிஸு ப்ளஸ்ஸு சான்கரனு ஓவர்சீஸ் பிளேயர்ஸை நல்லா கொஞ்சம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிச்சோம் அப்படின்னாக்கா ஃப்ளிப்சால்ட்டை நீங்கள் ஷுவராக நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ வெனியில் வந்து ஒரு போரான நம்பர் தான் வச்சிருக்காரு, ஹெட் டு ஹெட்டும் போராக தான் இருக்குது. பட் இனிஷியலாக டேக்கன் பண்ணார்னா பவுலர்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது ஒரு கேப்டன் விசி பிக்காக கொடுக்குறேன் ஆர்சிபி சைடு. ஸோ விராட் கோலி பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் என்ன ஆவார் அப்படிங்கிறது, பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சுனாக்கா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக நின்று விளாண்டாருன்னா ஃபேண்டசி இன்னும் ஆக சான்சஸ் இருக்குது. பெருசாக ஹிட்டிங் கேப்டன் விசிக்கு ஒர்க் அவுட் ஆவாரா அப்படின்னு பார்த்தா டவுட்டாக தான் தெரியுது. ஸோ வெனியூ பவுலர்ஸ் கொஞ்சம் ஆஃப் நெட்டில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு ஆன் டைமில் தான் நமக்கு தெரியும். பட் என்ன பொறுத்தவரை விராட் கோலி வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனில் எடுத்துங்க. செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக பேட்டிங் செக்ஷனை பொறுத்தவரை 2 டீம்லேயும் ஹை பீக் பிளேயர் நீங்கள் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த பேட்டர்னில் வந்து ஏதாவது ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சிஎஸ்கேல வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ருத்ராஜ் கைக்வாடை ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கூட ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா ஷுவராக ட்ரை பண்ணுங்கள். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரஜித் படித்தர் அந்த டீமோட கேப்டனு. ஸோ கண்டிப்பாக ஒரு வின்னிங்ஸோடு தான் உள்ளே வர்றாரு. கண்டிப்பாக ஒரு ஃபயராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். கேப்டன் விசி ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் போரான நம்பர்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து விளையாட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்சிபி சைடு மேட்ச் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது டாப் 3 பேட்டர்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சோம் அப்படின்னா ஒரு கேப்டன் விசி பிக்காக ரஜத் படித்தரை எடுத்துக்கலாம். ஸோ லியாம் வந்து இந்த மேட்ச் வந்து 11 வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வச்சிருக்காரு. மேபி பிச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆஃப் நெட்டில் கொஞ்சம் லெஃப்டிஸ் உள்ளே வந்தாங்க, அடிஷ்னலாக ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா இவருக்கு ஒரு 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேபி விக்கெட் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ 50-50 ஆப்ஷன் தான். பட் ஆன் டைமில் 11 எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஜிதேஷ் சர்மா அந்த டீமோட கேப்டனு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. மேபி ஸ்கோர் வந்து ஒரு 190 அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுன்னா இவர் ஃபேண்டசியில் இன்னாக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்கோர் ஆவரேஜ் வருதுன்னா மேபி சான்ஸ் கிடைக்காம போகலாம். நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் அப்படின்னா இவர் சான்ஸ் கிடச்சதுன்னா இவரும் அந்த ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஃபேண்டசியில் அடிஷ்னல் பாயிண்ட்ஸோட உள்ளே வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சோம்னா ஜிதேஷ் சர்மா வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டிம் டேவிட்டை பொறுத்தவரை எங்கே எடுத்துக்கலாம்னா செகண்ட் பேட்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா போரான நம்பர்ஸ் தான், 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சுமே ஃப்ளாப் தான் இருக்காரு. மேபி செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்பு கிடச்சா ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தார் அந்த இடத்துல. ஸ்பின்னருங்கிறதுனால கண்டிப்பாக இந்த டீம் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இந்த இடத்துல வந்து பாண்டியா வந்து யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விக்கெட் தான் வச்சிருக்காரு. ஸோ டபுள் ரிஸ்க்கு தான் கர்னால் பாண்டியாங்கிறது இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் ஒரு டபுள் ரிஸ்க்காகவே கொடுக்குறவங்களுக்கு ப்ரெடிக்ஷனு. பட் மேபி கிளிக் ஆகிடுச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கேப்டன் விசி பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கர்னால் பாண்டியா, ராசிக் சலாமு, ஏசுலூட்டு, யாஸ்டேல் தான் கொடுத்துருக்கேன். ஸ்லைட்லி இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர் இவர் தான் இருக்கார் இந்த இடத்துல கர்னால் பாண்டியா. ஸோ அடிஷனலாக மேபி வந்து ஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் உள்ளே வந்தாருன்னா டோட்டலாக மேட்ச் வந்து கொஞ்சம் லைனப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். இனிஷியலாகவே நல்ல ஸ்விங்காக கிடச்சதுன்னா அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது புவனேஷ்குமார். மேபி புவி வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆன் டைமில் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதர்வைஸ் பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா அந்த இடத்துல கர்னால் பாண்டி தான் இருக்கார். மேபி 4 ஓவர் போல் போகணும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க பேட்டிங் அப்படின்னா அந்த ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது டபுள் ரிஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அஸ்வின் எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணுவார், பட் அந்த மல்டிபிள் 3 விக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு டவுட் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து அஸ்வின் அந்த இடத்துல பாண்டியா உங்களுக்கு கேப்டன் வைஸ் கொடுக்குறேன். இது வந்து ரிஸ்க் ஆப்ஷன் தான். ட்ரை பண்ணுறவங்க மல்டிபிளாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து நூர் அகமது அந்த டீமில் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் வந்து அஸ்வின் கிளிக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எகெயின் வந்து கர்னால் பாண்டியா ஒரு டபுள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து இந்த ராசிக் சலாம் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வந்து பவர் பிளேயில் வந்து கொஞ்சம் ராங்காக தான் யூஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்னால கொஞ்சம் ஒரு 20 ரன் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போயிடுச்சு அந்த டீமோட ஸ்கோர் வந்து கேகேஆர் கூட ப்ளே பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். மேபி எங்கேயாவது மிட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க ராசிக் சலாமை. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா எடுத்துங்க
ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் தான் வின்னு அப்படின்னு கொடுக்கலாம். அந்த ஒரு விக்கெட்டு ஒரு கேட்ச் எடுத்தால் கூட ஃபேண்டசி இன்னும் சான்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏசில் விட்டு ட்ரை பண்ணலாம். ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எட்டுவிட்டை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் தான். விக்கெட் நல்லா ஃபாஸ்ட், நல்லா பேட்டுக்கு வந்தவரை நல்லா அடிக்கக்கூடிய ஹிட்டர் தான் இருக்காங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். மேபி டெவன் கான் உள்ளே வந்தார்னா இன்னும் நல்லா ஹிட் அடிக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த மேட்சை போகிற பவுலிங்கில் கொஞ்சம் ஒரு ஹை பிக்கை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏசில் விட்டு ஃபஸ்ட்டு பவுலிங்னா எடுக்குன்னா நீங்கள் 10 டீம் போகிறீங்கன்னா 10 டீமில் எடுக்க தேவையில்ல. ஒரு 5 டீமில் எடுங்க. 5 டீமில் கட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கிளிக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ் டயாலு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் தான். பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்னா நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாமே தவிர அந்த மல்டிபிள் கிடைக்குமா அப்படின்னா சிஎஸ்கே வந்து நல்லா ஃபாஸ்ட்டு நல்லா அடிக்கக்கூடிய ஹிட்டர் தான் இருக்காங்க. ஸோ லைட்டாக பவுண்டரி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு டபுள் சைடு 2 சைடு இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்கோர் கொஞ்சம் இந்த மாதிரி பிளேயருக்கு கொஞ்சம் ரன் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சிவா சர்மா, கர்னால் பாண்டியா. ஸோ இந்த 2 பிளேயரை மெயின் ஸ்பின்னராக யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மேபி இந்த இடத்துல சிவா சர்மா, கர்னால் பாண்டியா ஏதாவது ஒரு இந்த ரெண்டு பிளேயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாங்கன்னா அந்த 2 ஓவர் வந்து லிவிங்ஸ்டோன் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயருக்கு விக்கெட் கிடைக்குன்னா லிவிங்ஸ்டோனுக்கு விக்கெட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. பட் சிவா சர்மா வந்து இந்த டீமில் நீங்கள் எடுத்துக்கலாம். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் வின்னு அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது சிஎஸ்கே டீமில் வந்து 100 அஹமது ஸ்பின்னர், அஸ்வின். ஸோ 2 பிளேயரை நீங்கள் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவா சர்மா ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபயராக வந்து 2 விக்கெட்டு 3 விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாருன்னா ஃபேண்டசியில் கேப்டன் வைஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. பட் ரொம்பவே லோ பிக்காக இருக்குங்கிறதுனால கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். நடந்ததுன்னா ஹிட்டு, நடக்கலைன்னா அதனால தான் அந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு அலாட்டே கொடுத்துருக்கேன். ரொம்பவே டபுள் ரிஸ்க் ஆப்ஷன் தான். சிவா சர்மாவும் அஸ்வினும் கேப்டன் வீசிங்கிறது ரொம்பவே டபுள் ஆப்ஷன் ரிஸ்க் தான். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மெயினாக உங்களோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட் 1, ரஜத் படித்தார் 2, 3வது ஜிதேஷ் சர்மா. ஸோ 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் இந்த இடத்துல சிவா சர்மா மஸ்ட்டாக எடுத்துங்க. புவி உள்ளே வந்தாருன்னா மஸ்ட்டாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா கேப்டன், அப்படி இல்லைனா விசி ஷுவராக ட்ரை பண்ணுங்கள். 12 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூவில். ஸோ அவரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஆச்சு நம்ம பார்த்து. கண்டிப்பாக இனிஷியலாகவே கொஞ்சம் ஸ்விங் கிடச்சிதுன்னா, டேர்ன் கிடச்சிதுன்னா ஃபயராக விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ புவி உள்ளே வந்தாருன்னா கொஞ்சம் பவுலிங் லைனப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை தாண்டி வேறு ஏதாவது பிளேயர்ஸு ஆன் டைமில் டொமஸ்டிக் பிளேயர்ஸு அப்படி இல்லைனா ஓவர்சீஸ் பிளேயர் வந்தாங்கன்னா அப்டேட் பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். மோஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பிளேயரை கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டரான விஷயமா இருக்கும். மோஸ்ட்டு இந்த ஒரு நடக்க போகிற ஒரு 10 மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஃபேண்டசி வேல்யூ வந்து உங்களுக்கு அப்பில் வரும். ஸோ யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ சென்னை மேட்ச்னாலே ஆல்மோஸ்ட் எல்லாம் சென்னை ஃபேவராக தான் போவாங்க. சென்னை தான் வின் பண்ணணுன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இம்பேக்டை மெயினாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. ஆன் டைமில் நானும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, எம்எஸ் தோனி, கலீல் அகமது, விராட் கோலி, லியாம் லிவிங்ஸ்டோன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபயராக இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எதை எடுத்துக்கலாம்னா ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே வீடியோவில் கொடுத்த மாதிரி எடுத்துங்க. கலீல் அகமது லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் சைடாக போகுது டீம் அப்படின்னு மேக் பண்ணால் மட்டும் கலீல் அகமதை எடுத்துங்க. இல்லைனா நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். லியாம் லிவிங்ஸ்டோன் எங்கே எடுக்கலாம்னா சிவா சர்மா, கர்னால் பாண்டியா. கண்டிப்பாக அந்த 2 பவுலரில் ஏதாவது ஒரு பவுலர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாங்கன்னா, இல்லை கண்டெயின் பண்ண முடியல அவங்கள அப்படின்னா மேபி அந்த 1 or 2 ஓவர் போட பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. லெஃப்டிஸ் அதிகமாக வந்தால் கண்டிப்பாக லியாமை ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கேம் பிளானாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஆன் டைமில் எதுவாக இருந்தாலும் டீம் ஷீட் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். வெனியூ பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாடு, சிவம் டூபே இது எல்லாமே சிஎஸ்கே பிளேயர் தான். நல்ல ஒரு ஃபயராக தான் இருக்காங்க. 100 அஹமது உள்பட. ஸோ ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும்தான் ஒரு 40 ரன் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஒரு டபுள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஓவர் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது லிவிங்ஸ்டோனுக்கு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பால் கொஞ்சம் லோவாக வந்தால் நல்ல ஒரு டாலான பிளேயரு சடனாக வந்து தூக்கி வெளில போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசித்தோம் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டோனை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 ஓவரு ப்ளஸ் வெனியூவில் ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணிக்கல. கண்டிப்பாக அந்த 1 விக்கெட்டு ப்ளஸ் 2 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட 1 விக்கெட்டு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப்டன் வைஸை பொறுத்தவரை சேஃபாக போகிறவங்க ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாடு, ரவீந்திர ஜடேஜா ரெகுலராக சென்னைனாலே எடுப்பாங்க. நீங்களும் எடுத்துருப்பீங்க. பட் இந்த மேட்ச்சில் அவருக்கு எப்படி பவுலிங் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ அடிஷ்னலாக கொடுப்பாங்களா? பவுலிங் கண்டிப்பாக ஒரு 3 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ விக்கெட் எப்படி கிடைக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ட்ரை பண்ணுறவங்க
ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி நீங்கள் அடிஷ்னலாக ரொட்டேட் பண்ணால் தீபக் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். தீபக் கூட, ஜிதேஷ் சர்மா. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பிளேயர்ஸ் வந்து ஏதாவது டொமஸ்டிக் பிளே உள்ளே வர்றாங்கன்னா அவங்கள எடுத்துக்கலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட்டை வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேபி பேட்டர்ஸ் வந்து நீங்கள் அதில் விராட் கோலி ட்ராப் பண்ணுறீங்க, படித்தாரை கூட ட்ராப் பண்ணிட்டு மேக் பண்ணுறீங்க, இல்லைனா ஃப்ளிப்சால்ட்டை ட்ராப் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான டீமில் வந்து டிம் டேவிட்டெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளிக் ஆக பாசிபிலிட்டிஸ். ஸோ டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா, கைக்வாட் இந்த 2 பிளேயர் தான் அந்த பவர் பிளே ஒரு 8 ஓவர் வரை ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த டீம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விசி கொடுத்துருக்கேன். விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் ஆல்மோஸ்ட் மேட்சை சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற பேட்டர்னில் கேப்டன் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃப் நெட்டில் விசி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஏசுல்வுட்டு ரிஸ்கியாக போகிறவங்க ட்ரை பண்ணலாம், ஷியா சர்மா ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம். இல்லை பவுலிங் சைடு பேட்டிங் சைடே போகிறீங்கன்னா அந்த இடத்துல கைக்வாடுக்குன்னு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், ரஜத் படித்தார் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதில் ஏதாவது பிளேயர்ஸ் நீங்கள் இன் பண்ணணும் உள்ள அப்படின்னா டிம் டேவிட் ட்ரை பண்ணலாம் செகண்ட் பேட்டிங்கு. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தா தீபக் கூட, ட்ரிபாத்தி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இதில் லெஸ்பிக்கை நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சாம் கர்னை கூட நீங்கள் ரொட்டேட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டியாவை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷன். இது கொஞ்சம் ஆர்சிபி ஃபேவராக தான் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா டபுள் ரிஸ்க் இந்த இடத்துல ஏசுல்வுட்டும் ட்ரை பண்ணலாம், சுயா சர்மாவும் ட்ரை பண்ணலாம். சேம் சைடாக போயிருக்கேன் விசி வந்து இந்த இடத்துல வந்து ரஜத் படித்தார் எடுத்துருக்கேன். விசி வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணலாம். இல்லை பவுலிங் சைடே போகிறீங்க அப்படின்னா ஒன் சைடாக மேக் பண்ணும்போது சேம் சைடை நீங்கள் போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேவராக போகும்போது ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அகெயின் 100 அகமது கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்து லாஸ்ட் மேட்ச் 100 அகமது கிளிக் ஆகிருக்காரு. கொஞ்சம் பார்த்து விளையாடவும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹிட்டுக்கு போனாக்கா மாட்டிப்பாங்க. கொஞ்சம் ஆவரேஜாக பார்த்து விளையாடும்போது அந்த அடிஷனல் விக்கெட் இவருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. மல்டிபிள் 3 விக்கெட் 4 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ். அப்போ நீங்கள் கேப்டன் வந்து நாதன் எல்லிஸ் ட்ரை பண்ணலாம், விசி வந்து ரச்சின் ரவீந்திராவே விட்டுக்கலாம். அது ஒரு பேட்டர்னு. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நாதன் எல்லிஸு அந்த 100 அகமது எடுத்த 3 விக்கெட்டு அஸ்வின் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் அவருக்கும் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 ஓவர் போடக்கூடிய பிளேயரு பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது இந்த ஸ்பின்னர் தான் வந்து அந்த 3 விக்கெட் 4 விக்கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஸ்கோர் வந்து கண்டிப்பாக பிச்சு கொஞ்சம் பேட்டிங் ஃபேவராக கொடுக்குறாங்க, ஒரு 190 அந்த ரேஞ்சில் போகும் அப்படிங்கிற மாதிரி ஆன் டைமில் தெரிஞ்சதுன்னா கேப்டன் விசி நீங்கள் நாதன் எல்லிஸ், கலீல் அகமது, ஏசுல்வுட் இப்படி ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட கூட ட்ரை பண்ணலாம். மேபி பதிரானா உள்ளே வந்தால் அவரும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. சிஎஸ்கே ஒன் சைடாக போகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். டோட்டலாக அது ஒன் சைட் டீம் தான். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ஷுவர் ஷாட்டு சிஎஸ்கே வின்னு அப்படிங்கிற கால்குலேஷனில் 100 அகமது அஸ்வின் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் ரிவர்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம், கலீல் அகமது கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இது இந்த 3 பிளேயருமே 4 பிளேயருமே 2 விக்கெட் எடுத்துடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ்வின் 2 விக்கெட்டு, 100 2 விக்கெட்டு, கலீல் 2 விக்கெட்டு, எல்லிஸ் 2 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏசுல்வுட், சுயா சர்மா எனிவன் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேட்டர் எடுத்துங்க. கேப்டன் சேம் சைடு ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, கைக்வாட் அந்த பேட்டர்ன் கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஒரு 160க்குள்ளே தான் ஸ்கோர் வருதுன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் செட் பண்ணால் தான் ஒரு டீம் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல மேட்ச், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். பட் மேட்ச் வந்து ஒரு ஹைலைட்டாக ஒரு பரபரப்பாக போகுமா அப்படின்னா டவுட் தான். கொஞ்சம் ஸ்கோர் கொஞ்சம் ஆவரேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. பெருசாக ஒன்றும் ஸ்கோர் வராது. அந்த 165 ஸ்கோர் வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சிஎஸ்கே பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ புவி வந்து வராறாங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் ஃபிட்டுன்னா கொடுத்துருக்காங்க ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டில். ஸோ எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கர்னால் பாண்டியா கண்டிப்பாக வந்து கர்னால் பாண்டியா, லியாம் லிவிங்ஸ்டோனு, அஸ்வின். ஸோ இந்த 3 பிளேயர் லெஸ்பிக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கேப்டன் விசிக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டா நல்ல ஒரு ஃபயராக அவங்க டைம் வந்து ரைஸ் ஆகி மேலே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.